நாங்கள் தனியா நடக்கிறத பற்றி காய்ச்சினாங்கள். அப்படி நிறைய விஷயங்கள் இருக்குல்லோ. வாணி அந்த ஸ்பீக்கர் மிக்சர் போர்டுன்ற ஒலியும் அப்படி ஆஃப் பண்ணி விடுங்கோ. அது சத்தம் திரும்பி வருது எங்களுக்கு. மன்னிப்போட நன்றி. அப்ப நாங்கள் ஆரம்பிப்போம். நானும் பணியில தான் இருக்கிறேன். அதனால இங்க இருந்து கொண்டே இயக்கலாம். சரி, உற்சாகமான வணக்கம் எல்லோருக்கும் மீண்டும் ஒரு முறை. இன்றும் இன்னும் ஒரு ஞாயிற்றுக்கிழமை மீதம் இருக்கிறது மார்ச் மாதத்தை கலைத்துக் கொள்வதற்கு. அதுக்கிடையில் வடிவங்கள் எல்லாம் நாங்கள் வென்று கொள்ளலாம். ஒரு வாரம் இருக்கிறதா விடத்தை பிடிக்க. ஆகவே அது சிறப்போடு அமையட்டும். அடுத்த வாரம் ஞாயிற்றுக்கிழமை நேர மாற்றம். எல்லோரும் கவனத்தில் எடுத்துக்கொள்ளுங்கள். அப்ப நாங்கள் ஒரு மணித்தியாலம் முன்னதாக முள்ளு கம்பி பாய போகிறது. அப்போ ஒரு மணித்தியாலம் நாங்கள் நித்திரையோ இழக்க போகிறோம். நல்லம் அது. அதனால் அதையும் ஞாபகப்படுத்தி கொண்டு இன்றும் எல்லா நிகழ்ச்சிகளும் இருக்கின்றன. இன்று 8 மணிக்கு ஜீவாவின் தேடலில் ஜீவமதி அவர்கள் தொகுப்போடு டாக்டர் தீபா அவர்கள் இணைந்து கொள்வார்கள். மருத்துவம் சம்பந்தமான நேர்காணல் நிகழ்ச்சி அது. அதுக்கு முன்னதாக 5 மணிக்கு அழகிய மலர்கள் ஓடோடி வருவார்கள் உற்சாகத்தோடு. அதுக்கு முன்னதாக இணைந்து கொள்வது 4 மணிக்கு எதிரும் புதிரும். இதுவரையில் அறிவித்தலை காணவில்லை, இருந்தாலும் இணைவார்கள் என்ற நம்பிக்கை. 2 மணிக்கு சுடர் ஓவிபி கிளப் இணைந்து கொள்வார்கள். ஓவிபிக்கள் இணைந்து கொண்டு இன்றைய நாளின் புதிய தலைப்பில் 2 பங்கு வருவார்கள். 10 மணியிலிருந்து 12 மணி வரை இன்று சிறுவர்கள் அல்ல, இளையோர்கள். இவர்கள் ஐடிடிகள், HTTகள் அல்ல, ஐடிடிகள் 3 இணைந்து கொள்வார்கள் என்று அறிவித்திருக்கிறார்கள். அவர்களோடு சந்திப்போம். இன்று பெற்றோரை தெய்வத்துக்கு முதல் வருகிற இளையோர் யோகா தவிர்க்கப்படுகிறது. தஜினி சண்முநாதன் குடும்பத்தினர்களோடு லண்டனில் திருமண வீடு ஒன்றுக்கு வந்திருப்பதாகவும் உறுதிப்படுத்தி இருந்தார்கள் வாணியூடாக. சந்தோஷம். ஆக இளையோர் யோகா இன்று தவிர்க்கப்படுகிறது. அதுக்கு முதல் நாம் சிந்தனையோடு சந்தித்துக் கொள்வோம். இன்றைய சிந்தனை ராஜினி அல்போன்ஸ் அவர்கள் இணையவில்லை. அவருடைய கணவனாருடைய தம்பி, சகோதரன், இளைய சகோதரன், ஜெர்மனி என்றுதான் நினைக்கிறேன். யாராவது ஹனோவர் இல்ல, அவர் சற்று சுயநமாக இருந்து 10 நாள் வைத்தியசாலையில் இருந்து நேற்று முன்தினம் உடலால் மறைந்த செய்தியை அறிவித்திருந்தார்கள். அவருடைய நல்ல ஆத்மா எப்போதோ சாந்தி அடைந்திருக்கும். அவருடைய குடும்பமும் எல்லோரும் ஆறுதல் அடைய வேண்டும் என்று இன்றைய நாளில் பிரார்த்தித்துக் கொண்டு நாம் இன்றைய சிந்தனை நேரத்தை ஆரம்பம் செய்வோம். உற்சாகமான வணக்கம் டேவிட் அண்ணா, தாருங்கள். நீங்கள் நிறைவிலே அடுத்தவரை அழைத்துக் கொள்ளுங்கள். அன்போடு வணக்கம். எல்லோருக்கும் காலை வணக்கம், உற்சாகமான காலை வணக்கம். ஆண்டவரிடமே பேரன்பும் மீட்பும் உள்ளது என்கின்றார் சங்கீத ஆசிரியர். பிதாச்சுடன் தூயாவியின் பேராலே ஆமேன். இறை புகழ்ச்சி உமக்கே. அன்பு பாமுக உறவுகளுக்கு எனது காலை வணக்கம். உங்கள் குடும்ப நல உற்சாகத்திற்காக இறைவனை பிரார்த்தித்து தவக்கால சிந்தனை வழங்குபவர் பிரான்சில் இருந்து டேவிட். சிந்தனை தொடரின் 2043 தவக்காலம் 5ஆம் ஞாயிறு தினமாகும். இன்று திரு அவை புனித நிக்கோலாஸ் ஓவன் அவர்களை நினைவு கூறுகின்றது. சிந்தனைக்கு இத்தவக்காலம் மீட்பின் காலம், ஒப்புரவின் காலம், பாவ மன்னிப்பின் காலம், மனமாற்றத்தின் காலம், பாவத்தை விட்டு விலகி பரிசுத்தமாய் வாழ பரமதந்தை அழைக்கும் காலம். இந்த காலத்தை ஏற்று இறைவன் வழியில் வாழுவோம். உயர்ந்ததும் பரிசுத்தமுமான இடமே நம் உறைவிடம். ஆனால் பாவத்திற்காக வருந்தும் உள்ளத்தினரோடு நாம் குடிகொண்டிருக்கின்றோம் என்கின்றார் நம் இறைவன். தவக்காலத்தின் இறைவார்த்தையாக ஏரமியா ஆகமத்தில் இருந்து வாசகம், அதிகாரம் 11, இறைவார்த்தைகள் 18 20 வரை. ஆண்டவர் எனக்கு வெளிப்படுத்தினார், நானும் புரிந்து கொண்டேன். பின்னர் நீர் அவர்களின் செயல்களை எனக்கு காட்டினீர். வெட்டுவதற்கு கொண்டு செல்லப்படும் சாந்தமான செம்மறி போல் இருந்தேன். அவர்கள் எனக்கு எதிராய் மரத்தை பழத்தோடு அழிப்போம்,
வாழ்வோரின் நாட்டிலிருந்து அவனை அகற்றி விடுவோம், அவன் பெயர் மறக்கப்படட்டும் என்று சொல்லி சதி திட்டம் தீட்டியதை நான் அறியாதிருந்தேன். படைகளின் ஆண்டவரே, நீர் நேர்மையோடு தீர்ப்பிடுபவர், உள்ளுணர்வுகளையும் இதய சிந்தனைகளையும் சோதித்தறிபவர். நீர் அவர்களை பழி வாங்குவதை நான் காண வேண்டும், ஏனெனில் என் வழக்கை உம்மிடம் எடுத்துரைத்துள்ளேன். இது ஆண்டவர் வழங்கும் அருள்வாக்கு. இறைவா உமக்கு நன்றி. தவக்காலத்தின் பாடலாக சிலுவை நாதர் இயேசுவின் பேரொளி வீசிடும் தூய கண்கள், சிலுவை நாதர் இயேசுவின் பேரொளி வீசிடும் தூய கண்கள் என்னை நோக்கி பார்க்கின்றன, தம் காயங்களையும் பார்க்கின்றன. என்னை நோக்கி பார்க்கின்றன, தம் காயங்களையும் பார்க்கின்றன. சிலுவை நாதர் இயேசுவின் தீட்டுள்ள எண்ணம் என் இதயம் கொண்டால் ஈட்டி பாய்ந்த நெஞ்சை நோக்குகின்றார். தீட்டுள்ள எண்ணம் என் இதயம் கொண்டால் ஈட்டி பாய்ந்த நெஞ்சை நோக்குகின்றார். பெருமை என்னில் இடம் பெற்றால் முள்மூடி பார்த்திட எங்குகின்றார். வீண் பெருமை என்னில் இடம் பெற்றால் முள்மூடி பார்த்திட எங்குகின்றார். சிலுவை நாதர் இயேசுவின் பேரொளி வீசிடும் தூய கண்கள் என்னை நோக்கி பார்க்கின்றன, தம் காயங்களையும் பார்க்கின்றன. எம்மை நோக்கி பார்க்கின்றன, தம் காயங்களையும் பார்க்கின்றன. சிலுவை நாதர் இயேசுவின் வாழ்த்தொலியாக ஆயன் தன் மந்தையை காப்பது போல ஆண்டவர் நம்மை காத்திடுவார். உயிர்த்தெழுதலும் வாழ்வும் நானே, என்னிடம் நம்பிக்கை கொள்ளும் அவரும் என்றுமே சாக மாட்டார் என்கின்றார் ஆண்டவர். ஆயன் தன் மந்தையை காப்பது போல ஆண்டவர் நம்மை காத்திடுவார். இன்றைய நற்செய்தியாக புனித யோவான் எழுதிய நற்செய்தியிலிருந்து வாசகம். அதிகாரம் 11, இறை வார்த்தைகள் 1-45 வரை. அதை சுருக்கமாக தருகின்றேன். 1-3, 7, 17, 20-27, 33-45 வரை. அக்காலத்தில் லாசர் என்னும் ஒருவன் பிணியுற்றிருந்தான். அவன் பெத்தானியா ஊரினன், அதுவே மரியாள் அவர்களுடைய சகோதரி மார்த்தாள் இவர்களுடைய ஊர். அவனுடைய சகோதரிகள் இயேசுவிடம் ஆள் அனுப்பி, ஆண்டவரே, இதோ நீர் நேசிக்கின்றவன் பிணியுற்றான் என்று தெரிவித்தனர். இயேசு இதை கேட்டு, இப்பணி சாவில் வந்து முடியாது, கடவுளுடைய மகிமைக்காகவே இப்படி ஆயிற்று, இதனால் கடவுளுடைய மகன் மகிமை பெற வேண்டி இருக்கின்றது என்றார். மார்த்தாள் அவளுடைய சகோதரி மரியாள், லாசர் இவர்களிடம் இயேசு அன்பு கொண்டிருந்தார். அவன் பிணியுற்றிருந்த செய்தியை கேட்ட பின்பு அங்கேயே 2 நாள் தங்கிவிட்டார். அந்த 2 நாள் கழித்து தம் சீடரிடம், மீண்டும் யூதேயாவுக்கு போவோம் என்றார். இயேசு அங்கு வந்த பொழுது லாசரை கல்லறையில் வைத்து ஏற்கனவே 4 நாள் ஆகியிருந்தது. இயேசு வந்திருப்பதை கேள்வியுற்றதும் மார்த்தாள் அவரை எதிர்கொண்டு போனாள். மரியாளோ வீட்டிலேயே இருந்தாள். மார்த்தாள் இயேசுவிடம், ஆண்டவரே, நீர் இங்கே இருந்திருந்தால் என் சகோதரன் இறந்திருக்க மாட்டான். இப்பொழுது கூட நீர் கடவுளிடமிருந்து கேட்பதெல்லாம் அவர் உமக்கு அருளுவார் என்று எனக்கு தெரியும் என்றாள். இயேசு அவளை நோக்கி, உன் சகோதரன் உயிர்த்தெழுவான் என்றார். அதற்கு மார்த்தாள், இறுதி நாளில் எல்லோரும் உயிர்த்தெழுவார்கள் என்பது எனக்கு தெரியும் என்றாள். அவளிடம் இயேசு, உயிர்ப்பும் உயிரும் நானே, என்னில் விசுவாசம் கொள்பவன் இறப்பினும் வாழ்வான்.
உயிர் வாழ்க்கையில் என்னில் விசுவாசம் கொள்பவனவனும் ஒருபோதும் சாகான், இதை விசுவசிக்கின்றாயா என்று கேட்டார். அவளோ, ஆம் ஆண்டவரே, நீர் மெசியா, இவ்வுலகிற்கு வரும் கடவுளின் மகன் நீர்தான் என்று நான் விசுவசிக்கின்றேன் என்றாள். மரியாள் அழுவதையும் அவளோடு வந்த யூதர் அழுவதையும் இயேசு கண்டபொழுது மனம் குமுறிக்கொண்டு, அவனை எங்கே வைத்தீர்கள் என்று கேட்க, ஆண்டவரே வந்து பாரும் என்றார்கள். அப்போது இயேசு கண்ணீர் விட்டார். அதை கண்ட யூதர்கள், அவன் மேல் இவருக்கு எவ்வளவு நேசம் பாருங்கள் என்றனர். அவர்களுள் சிலர், குருடனுக்கு பார்வை அளித்த இவன் சாகாமல் இருக்க செய்ய முடியவில்லையா என்றனர். இயேசு மீண்டும் மனம் குமுறியவராய் கல்லறைக்கு சென்றார். அது ஒரு குகை, அதை கல் ஒன்று மூடி இருந்தது. கல்லை எடுத்து விடுங்கள் என்றார் இயேசு. செத்தவனுடைய சகோதரி மார்த்தாள் அவரை நோக்கி, ஆண்டவரே, 4 நாள் ஆயிற்று, நாற்றம் அடிக்குமே என்றாள். அதற்கு இயேசு, உனக்கு விசுவாசம் இருந்தால் கடவுளின் மகிமையை காண்பாய் என்று நான் சொல்லவில்லையா என்றார். அப்பொழுது கல்லை அப்புறப்படுத்தினர். இயேசு கண்களை எடுத்து, தந்தாய், நீர் எனக்கு செவி சாய்த்ததற்காக உமக்கு நான் நன்றி செலுத்துகின்றேன். நீர் என்றும் எனக்கு செவி சாய்க்கின்றீர் என்பது எனக்கு தெரியும். ஆனால் சூழ்ந்து நிற்கும் கூட்டத்தின் பொருட்டே நான் இப்படி சொல்லுகின்றேன். நீரே என்னை அனுப்பினீர் என்று இவர்கள் விசுவசிக்கவே இப்படி சொல்லுகின்றேன் என்றார். இதை சொன்னவன் உரத்த குரலில், லாசரே, வெளியே வா என்றார். என்றதும் இறந்தவன் வெளியே வந்தான். அவனுடைய கைகால்கள் துணியால் சுற்றி கட்டப்பட்டிருந்தன. ஒரு முகம் ஒரு துண்டால் மூடப்பட்டிருந்தது. அப்போது இயேசு கட்டவிழ்த்து அவனை போக விடுங்கள் என்றார். மரியாளிடம் வந்திருந்த யூதர் பலர் இயேசு செய்ததைக் கண்டு அவரில் விசுவாசம் கொண்டனர். இது கிறிஸ்து வழங்கும் வாழ்வு தரும் நற்செய்தி. கிறிஸ்துவே உமக்கு புகழ். இன்றைய தவக்காலத்தின் சிந்தனையாக இயேசு செய்ததைக் கண்டு அவரில் விசுவாசம் கொண்டனர். அன்பான உறவுகளே, இன்றைய நாளிலே தவக்காலத்தின் 5ஆம் வாரத்தில் நாங்கள் அடியெடுத்து வைத்திருக்கின்றோம். இந்த வாரம் எங்களுக்கு மிகவும் மிகவும் முக்கியமான வாரமாக இருக்கின்றது. அடுத்து 6ஆம் வெள்ளிக்கிழமை, அதோடு தொடர்ந்து பெரிய வெள்ளிக்கிழமையில் நாம் கடந்து போக இருக்கின்றோம். ஆகவே இந்த வாரங்கள் தான் நமக்கு படிப்பித்த பாடங்கள் தான் என்ன? தவக்காலம், மீட்பின் காலம், ஒப்புரவின் காலம், பாவ மன்னிப்பின் காலம் என்று சொல்லி கடந்த நாட்களாக விபூதி புதனிலிருந்து அறிவித்துக் கொண்டு வந்திருக்கின்றோம். இதனால் நமக்கு ஏற்பட்டதுதான் என்ன? ஆகவே இன்றைய நாளிலே திருச்சபை நமக்கு தரும் இந்த, அதாவது புனித யோவான் எழுதிய நற்செய்தியிலே 11ஆம் அதிகாரம் 1 - 45 வரையான இந்த வார்த்தைகள் நமக்கு படிப்புக்கும் பாடம் தான் என்ன? என்னால் முடியும், என் தந்தையால் முடியும், இறைவனிடம் நான் கேட்கும் எதையும் அவர் எனக்கு தருவார் என்ற நம்பிக்கை இங்கே இயேசுவிடம் மிளிர்கின்றது. அதையே நமக்கு பாடமாகவும் இன்றைய நாளிலே இந்த தவக்காலத்தின் 5ஆம் வாரத்திலே நமக்கு தந்திருக்கின்றார். இன்று பல மனிதர்களுக்கு தாங்கள் உயிரோடு இருக்கின்றோமா அல்லது செத்து விட்டோமா என்ற சந்தேகம் இருக்கின்றது. காரணம், அப்படிப்பட்ட செத்த வாழ்வாக இன்றைய வாழ்வு மாறி போய்விட்டது. இன்றைய மனித வாழ்வில் உயிரோட்டம் இல்லை, உணர்வும் இல்லை, ஆகவே ஈடுபாடும் இல்லை. பாபிலோனிய அடிமைத்தனத்தில் வாழ்ந்த இஸ்ராயல் மக்களும் இதே போன்ற ஒரு உணவற்ற உயிரோட்டமற்ற வாழ்வுக்குத்தான் தள்ளப்பட்டிருந்தனர். இப்படிப்பட்ட பின்னணியில் தான் இறைவன் எசேக்கியேல் இறைவாக்கினர் மூலம் தான் அனுப்ப போகிற ஆவியால் அவர்கள் எவ்வாறு புதுப்பிக்கப்பட வேண்டும் என்று எடுத்துரைக்கின்றார். 2ஆம் வாசகத்திலே இன்றைய நாளிலே புனித பவுல் தூய ஆவியால் இயக்கப்படும் வாழ்வே உண்மையான கிறிஸ்தவ வாழ்வு என்று எடுத்துரைக்கின்றார். லாசரின் இறப்பு கூட செத்த மனிதர்களின் வாழ்வுக்கு அடையாளமாக இருக்கின்றது. இப்படிப்பட்ட செத்த தன்மையிலிருந்து இயேசு நம்மை வெளிக்கொணர தயாராகின்றார் என்பதே நற்செய்தியில் மறைந்திருக்கும் இன்றைய செய்தியாகும். இயேசுவின் நண்பர் லாசர் இறப்பு பற்றியும் இயேசு அவரை உயிர்ப்பிப்பது பற்றியும் இன்றைய நற்செய்தி பேசுகின்றது. உயிர்த்தெழுதலும் வாழ்வும் நானே, என்னிடம் நம்பிக்கை கொள்பவர் இறப்பினும் வாழ்வர் என்ற இயேசுவின் உயிருள்ள வார்த்தைகளை நம்பி வாழும் போதே இறப்போ வாழ்வோ என்ற சூழ்நிலையிலும் உயிர்ப்பின் மக்களாய் வாழ்வோம் என்பதை உறுதிப்படுத்துகின்றது நற்செய்தி. அன்றாட வாழ்வில் தற்பெருமை, சாதி, சமய வெறி, பணப்பேராசை, பதவி மோகம் போன்ற அடுத்தவரை பழி கூறுதல், அடுத்தவரை பரிகாசம் பண்ண இழிநிலை போன்ற சாவின் சக்திகளால் நாம் இறந்து போனவர்களாகவே வாழ்கின்றோம்.
இவற்றோடு போராடி வெளிவரும்போது நாம் புதுப்படைப்பாக மாறி புது வாழ்வு பெறுவோம். அப்படி புது வாழ்வு பெற இந்த தவக்காலம் நமக்கு உதவட்டும். உயிர்த்த ஞாயிறு, அதாவது கிறிஸ்துவின் உயிர்ப்போடு நாமும் உயிர் பெற அருள் வாழ்வு பெறுவோம். ஆகவே இத்தவக்கால சிந்தனைக்கு செவிமடுத்த அனைத்து அன்பு பாமுக உறவுகளுக்கும் இந்நாளிலே இறைவன் நிறையாசி வழங்க வேண்டி எல்லோருக்கும் பொதுவான இறைவனை பிரார்த்தித்து இன்றைய நாளிலே விடைபெறும். இன்றைய நாள் நிகழ்ச்சிகள் அனைத்தும் இனிதே நடைபெற வாழ்த்துக்கள் கூறி அன்பு தம்பி அவர்களுக்கும் திரு நடமோகன் அவர்களுக்கும் மற்றும் உறவுகளுக்கும் பாமுக உறவுகளுக்கும் நிறைவான ஞாயிறு வணக்கம் கூறி அன்போடு விடைபெறுகின்றேன். மூத்தோர் மாண்பு போற்றும் மாதத்தில் தொடர்ச்சியாக சகோதரிகள் யார் நேவிஸ் பிலிப்போ யார் நடசணும். ஓகே, நீங்கள் கோவிலுக்கு போகணும் என்று சொன்னீர்கள். ஓகே, தொடர்ச்சியாக சகோதரி யா நடேசன் அவர்கள் தன்னுடைய தவக்கால சிந்தனையை இப்போது தருவார். நன்றி, வணக்கம். இனிய காலை உற்சாக வணக்கம். இவர் நடாமோனவர்களுக்கு, கலைவாணி மோனவர்களுக்கு, அனைத்து பாமர்களுக்கு நன்றி. வந்து யா நடேசன். இன்று தவக்காலத்தின் 5ஆம் வாரம். இன்றைக்கு தவக்காலம் 33வது நாளாகும். எனது ஆக்கம் 9053. நற்சிந்தனை. தவக்காலத்தில் நாங்கள் இன்னத்தை கடைப்பிடிக்க வேண்டியதை பற்றி தெரிந்தேன். சுபம், தவம், தர்மம் ஒன்றை நாங்கள் கட்டாயம் கடைப்பிடிக்க வேண்டும். தவக்காலம் அருளின் காலம், மீட்பின் காலம், நம்மை நிறைவாழ்வுக்கு இட்டு செல்லும் காலம், இறைவனின் நிபந்தனையற்ற அன்பினை நினைத்து உள்ள முருகி மனம் திரும்பும் காலம், நாம் வாழ்வு பயணத்தை திரும்பி பார்க்க அழைக்கும் காலம், மனமாற்றம். ஆண்டவருடன் திரும்பி வாருங்கள் என்றார் இறைவாக்கினர் யோபி. மனிதர்கள் பலவீனத்தால், பாவை சார்பால், பாவ நாட்டங்களால், தீய செயல்களால், உணர்வுகளால் கடவுளை விட்டு பிரிகின்றனர். உறவுகளை முறித்து கொள்ளனர். தன்னோடும் பிறரோடும் இயற்கையோடும் இறைவனோடும் இணைக்கப்பெற்ற உறவு நிலைகளை உடைக்கும் போதும் முறிக்கும் போதும் பாவம் செய்கின்றனர். எனவே மனிதன் தனது தீய சிலை உணர்ந்து அவற்றிற்காக மனம் இருந்து கடவுள் பக்கம் திரும்பி வர வேண்டும். உண்மையான மனமாற்றம் பெற இது மனமாற்றம் மாறியவர்கள் என்பதை அதற்கு இது செயலால் காட்டுங்கள் என்று இறைவார்த்தை கூறுகின்றது. முதலாவது நாங்கள் உற்சவத்தை உங்கள் சத்தம் கேட்கிறது. உலசவத்தை நிப்பாட்டிட்டு நீங்க நிப்பாட்டிட்டு மியூட் பண்ணி விட்டீங்கன்னா சரி, தொடரும், நீங்க தொடரும். நன்றி. சோகம் என்பது இறைவனை நாம் ஒன்றிப்பது, அவரோடு சங்கமிப்பது, கடவுளுக்கு நமக்கு உறவு பாலமாக இருப்பது சுபமாகும். எனவே நமது வாழ்வில் மேம்படுத்த நெறிப்படுத்த சுபம் நமக்கு தேவை. முறிந்த உறவை சரி செய்து திரும்ப ஒன்று சேர இது சுபம் அவசியம். நோன்பு சபம் என்பது நாம் கடவுளை நோக்கி மன்றாடும் போது நமது தீய செயல்களை எண்ணங்களை மாற்றி உணவையும் ஆடம்பரத்தையும் குறைத்து உடலையும் உள்ளத்தையும் அடக்கி ஒரே எண்ணத்துடன் கடவுளோடு இருப்பதாகும். ஒரு மேலான நோக்கத்திற்காக உடல் உள்ள தேவைகளை கட்டுப்படுத்தி வாழ்வதை நோன்பு என கொள்கின்றோம். நோன்பு எல்லா மதங்களும் கடைப்பிடிக்கப்பட்டு வருகின்ற ஒரு சிறந்த பக்தி முயற்சியாகும். 3வது அர்த்தமுள்ள நோன்பு. இப்பின்னணியில் தான் 40 நாட்கள் தவ முயற்சிகள் மேற்கொள்ளும் மரபு திருச்சபையில் தோன்றியது. இன்றைய சூழலில் நாம் வாழும் இன்றைய கலாச்சார சமூகத்தில் நோன்பு அதன் அர்த்தத்தை இழந்து வருகின்றது. எனவே இன்றைய தேவை பெறும் உடல் சார்ந்த நோன்பு அல்ல, உள்ளத்தளவில் நோன்பு மனப்பான்மை உருவாக்க கொள்வது இன்றியமையாததாகும். இத்தவக்காலத்தில் அன்றாட வாழ்க்கையில் தேவையற்ற ஆடம்பரங்களையும் பொழுதுபோக்கு அம்சங்களையும் குறைத்து கொள்ள வேண்டும். ஒப்புரவு செய்தல் தவக்காலத்தின் ஒவ்வொரு அம்சமாகும். இறைவனோடும் பிறரோடும் ஒப்புரவு செய்து பிறருக்கு மன்னிப்பு வழங்கி ஒவ்வொரு அருளடையாளம் வழியாக இறைவனிடமிருந்து மன்னிப்பு பெற்றுக்கொள்ள இத்தவக்காலம் சிறந்த வாய்ப்பாக நமக்கு அமைகின்றது. சிந்தித்தும் நாங்களும் செயல்படுவோம். ஆணி கொண்டதும் காயங்களை அன்புடன் முத்தி செய்கின்றேன். ஆணி கொண்டதும் காயங்களை அன்புடன் முத்தி செய்கின்றேன். பாவத்தால் உம்மை கொன்றேனே,
பாவத்தால் உம்மை கொன்றேனே, ஆயனே என்னை மன்னியும், ஆயனே என்னை மன்னியும். நன்றி, வணக்கம் அனைவருக்கும். அடுத்ததாக நேமிஸ் பிலிப் அவர்கள் உங்களோட சிந்தனையை தர வாங்குவோம். இனிய காலை உற்சாக வணக்கம் அக்கா. திருமதி நடாமுகன் வாணிமுகன் அவர்களுக்கும் பாமுக உறவுகளுக்கும் நச்சிந்தனை வழங்கியவர்களுக்கும் கேட்டுக்கொண்டிருக்கும் உறவுகளுக்கும் என்னுடைய இனிமையான காலை வணக்கத்தை கூறிக்கொண்டு அமைதியான இந்த நாளை எங்களுக்கு தந்த இறைவனை வாழ்த்தி போற்றி வணங்கிக் கொண்டு என்னுடைய நச்சிந்தனை தொடரென்று 1858 என்றும் கூறிக்கொண்டு இன்றைய இறை வார்த்தையின் சிந்தனையாக, என்னிடம் நம்பிக்கை கொள்வோர் இறப்பிலும் வாழ்வார். மரண பயம் யாருக்கு? சாவை சந்திப்பவருக்கா, அருகில் இருப்பவருக்கா? பாவத்தில் வாழ்பவரும் அருள்நிலை இழந்தவரும் கொள்கை இல்லாதவரும் சாவுக்கு பயந்து தினம் தினம் இறந்து கொண்டிருக்கும் நடைப்பணங்கள் என்று சொல்லலாம். சிலர் சாவை கண்டு பயப்பட, வேறு சிலர் கொள்கைக்காக சாவை வலிய தேடிக்கொள்கின்றார்கள். சிலருக்கு உண்மையை சொல்ல பயம், நியாயத்தை பேச பயம், தங்களுக்கு தாங்களே கல்லறையை தேடிக்கொள்பவர்களும் இருக்கின்றார்கள். இன்று இறப்பவர்கள் பலவிதம். உடலில் உயிர் பிரிவது ஒரு இறப்பு, ஆன்மீகம் அழிவதும் அறிவு அழிவதும், நற்பண்புகள் அறநெறி பண்பாடு கலாச்சாரம் அழிவதும் இறப்பு, பொருளாதார பற்றாக்குறை ஏற்படுவதும் ஒரு வகை இறப்பே. சிலரை இந்த சமுதாயம் வாழ விடாமல் கட்டி அடக்கி அமிழ்த்தி பெரும் சுமையை புரட்ட முடியாத பாறாங்கல்லால் வைத்து சமாதியாக்கி விடுகின்றது. இந்த நிலையில்தான் இயேசு உயிர்த்தெழச் செய்பவரும் வாழ்வு தருபவரும் நானே, என்னிடம் நம்பிக்கை கொள்ளும் எவரும் என்றுமே சாக மாட்டார் என்னும் வார்த்தைகளால் மரணத்துக்கு உயிர்ப்பு கொடுக்கின்றார். கட்டுக்களை அவிழ்த்து அவனை போக விடுங்கள் என்ற வார்த்தையின் மூலம் மீண்டும் ஒரு புது வாழ்வை வழங்குகின்றார். சாவு என்பது கரிசனையின் வித்து எனவும் கூறலாம். ஒருவரின் சாவு அனைவரையும் ஒன்று சேர்க்கின்றது. இறந்தவர் மீது கரிசனை, வேதனை, தாபத்தை வெளிப்படுத்துகின்றது. கல் மனதையும் கரைய வைத்து கண்ணீர் விட வைக்கின்றது. இது இயேசுவின் செயலிலும் இருந்தும் கூடியிருந்த மக்கள் கூட்டத்தின் செயலில் இருந்தும் இன்று வெளிப்படுகின்றது. இயேசு உள்ளம் குமுறி கலங்கி கண்ணீர் விட்டு அழுதார். அதை கண்ட யூதர்கள், பாருங்கள், இவர் லாசர் மேல் இவருக்கு எத்துணை அன்பு. சாவு என்பது நிரந்தரம். அது நிலையில்லா வெறுமையான உள்ள இந்த உலக வாழ்வை விட்டு நிலையான நிறைவாழ்வை கொடுக்கவல்ல மறு வாழ்வுக்கான மாட்சிமைக்கான நம்பிக்கை மணியின் அறிவிப்பு ஒலியாகும். இத்தவக்காலத்தின் இயேசுவின் பாடுகளும் இறப்பும் உயிர்ப்பும் இந்த உண்மையை நமக்கு வெளிப்படுத்தட்டும். ஈகழ்ச்சியோ புகழ்ச்சியோ ஏதோ என்னை அடைந்தாலும், மலர்ச்சியோ மனத்துயரோ ஏதோ என்னை ஆண்டாலும், எனக்கென்று நான் கொண்ட அனைத்துமே பிரிந்தாலும், எனக்கென்று நான் கொண்ட அனைத்துமே பிரிந்தாலும், எனக்கென்று நீருண்டு எல்லாம் தருகின்றேன், எல்லாம் தருகின்றேன். கல்வாரி பாடத்தை கற்று தர வேண்டும், கற்றிட்ட பாடத்தை வாழ வரம் வேண்டும். கல்வாரி பாடத்தை கற்று தர வேண்டும், கற்றிட்ட பாடத்தை வாழ வரம் வேண்டும் என்று வேண்டிக்கொண்டு உங்களுக்கு இந்த அதிகாலை பொழுதினிலே இந்த இறைவேண்டல் இறை சிந்தனையில் இணைந்திருக்கின்ற எல்லோருக்கும் இந்த நாள் இனிய நாளாக மலர்ந்து எல்லோரும் எல்லா நலன்களும் பெற்று அமைதியாகவும் மகிழ்வாகவும் வாழ வேண்டும் என்று வேண்டிக் கொண்டு வேளையிலே
இன்று இறந்து போன சகோதரி ராஜினி அல்போன்ஸ் அவர்களின் மைத்தினரின் ஆன்ம சாந்திக்காகவும் நாங்கள் பிரார்த்தித்துக் கொண்டு அவருடைய ஆன்மாவும் நித்திய இழைப்பாற்றி அடைய வேண்டும் என்று பிரார்த்தித்துக் கொண்டு உலக அமைதிக்காகவும் வேண்டி உங்களிடம் இந்த அன்பாக விடைபெறுகிறேன். திருமதி ஜெயா நடேசன் அவர்களே, நன்றி, வணக்கம். பாலன் அவர்களையும் வரவேற்றபடி. நன்றி சகோதரி, நன்றி. மீண்டும் ஒரு புதிய நாளை காண தந்த தேவகுமாரனுக்கு இருதயத்தின் ஆழத்திலிருந்து கோடான கோடி நன்றிகளை சொல்லிக்கொண்டு எங்களை அதிபர் அன்பு சகோதரர் திருவாளர் நடமோகனுக்கும் மற்றும் அன்பு சகோதரர் திருமதி கலைவாணி மோகனுக்கும் மற்றும் பாமோத்தில் கலந்து சிறப்பிக்கின்ற அனைத்து குடும்ப உறவுகளுக்கும் மற்றும் பாமோத்தை பார்த்தும் கேட்டுக்கொண்டிருக்கின்ற அனைத்து உறவுகளுக்கும் இனிமையான காலை வணக்கங்களை கூறிக்கொள்வதோடு எல்லோருடைய சுக நலங்களை விசாரித்தபடி எல்லா உறவுகளுக்கும் உலக இறைச்சருடைய ஆசீர்வாதங்கள் அனைத்து உறவுகளுக்கும் அனுதினமும் பேர் பேராக கிடைக்க வேண்டும் என்று சொல்லி உலக இறைச்சருடைய நாமத்தில் எல்லோரையும் பார்த்திக்கொண்டு தண்டிலிருந்து ஈச்சமோட்டை வேலுப்பிள்ளை பாலன் இன்றைக்கு கிறிஸ்தவர் இலக்கம் சவரி 760 என்று சொல்லிக்கொண்டு பலம போல பரிசுத்த வேதாவ பைபிள்ல இருந்து பழைய ஏற்பாட்டுல யாத்திராகமம் 15ஆம் அதிகாரம் இறை வார்த்தைகள் 16 27 முடிய. இயேசுவினுடைய பரிசுத்தம் உள்ள நாமத்துக்கு சோத்திரம். பயமும் தீயிலும் அவர்கள் மேல் விழும். கர்த்தாவே, உமது ஜனங்கள் கடந்து போகும் வரையும் நீர் மீட்ட ஜனங்களை கடந்து போகும் வரையும் அவர்கள் உம்முடைய புயத்தின் மகத்துவத்தினால் கல்லை போல அசைவற்றிருப்பார்கள். நீர் அவர்களை கொண்டு போய் கர்த்தராகிய தேவரீர் வாசம் பண்ணுகிறதற்கு நியமித்த ஸ்தானமாகிய உம்முடைய சுதந்திரத்தின் பர்வதத்திலும் ஆண்டவராகிய தேவரீருடைய கரங்கள் ஸ்தாபித்த பரிசுத்த தலத்திலும் அவர்களை நாட்டுவீர். கர்த்தர் சதா காலங்களாகிய என்றென்றைக்கும் ராஜரிகம் பண்ணுவார். பார்வோனின் குதிரைகள் அவனுடைய ரதங்களோடும் குதிரை வீரரோடும் சமுத்திரத்தில் பிரவேசித்தது. கர்த்தர் சமுத்திரத்தின் ஜலத்தை அவர்கள் மேல் திரும்ப பண்ணினார். இஸ்ரவேல் புத்திரரோ சமுத்திரத்தின் நடுவே வெட்டாந்தரையிலே நடந்து போனார்கள் என்று பாடினார்கள். ஆரோனின் சகோதரியாகிய மீரியாம் என்னும் தீர்க்கதரிசியானவளும் தன் கையிலே தம்புரை எடுத்துக்கொண்டாள். சகல ஸ்திரீகளும் தம்புர்களோடும் நடனத்தோடும் அவர்களுக்கு பின் புறப்பட்டு போனார்கள். மீரியாம் அவர்களுக்கு பிரதி வசனமாக, கர்த்தரை பாடுங்கள், அவர் மகிமையாய் வெற்றி சிறந்தார், குதிரையையும் குதிரை வீரனையும் கடலிலே தள்ளினார் என்று பாடினாள். பின்பு மோசே இஸ்ரவேல் ஜனங்களை சிவந்த சமுத்திரத்திலிருந்து பிரயாணப்படுத்தினான். அவர்கள் சூர் வனாந்தரத்துக்கு புறப்பட்டு போய் 3 நாள் வனாந்தரத்தில் தண்ணீர் கிடையாமல் நடந்தார்கள். அவர்கள் மாராவிலே வந்தபோது மாராவின் தண்ணீர் கசப்பாயிருந்ததினால் அதை குடிக்க அவர்களுக்கு கூடாதிருந்தது. அதனால் அவ்விடத்துக்கு மாரா என்று பெயரிடப்பட்டது. அப்பொழுது ஜனங்கள் மோசேக்கு விரோதமாய் முறுமுறுத்து, என்னத்தை குடிப்போம் என்றார்கள். மோசே கர்த்தரை நோக்கி கூப்பிட்டார். அப்பொழுது கர்த்தர் மோசேக்கு ஒரு மரத்தை காண்பித்தார். அதை அவன் தண்ணீரில் போட்டவுடனே அது மதுரமான தண்ணீராயிற்று. அவர் அங்கே அவர்களுக்கு ஒரு நியமத்தையும் ஒரு நியாயத்தையும் கட்டளையிட்டு அங்கே அவர்களை சோதித்து, நீ உன் தேவனாகிய கர்த்தரின் சத்தத்தையும் கவனமாய் கேட்டு அவர் பார்வைக்கு செம்மையானவைகளை செய்து அவர் கட்டளைகளுக்கு செவி கொடுத்து அவருடைய நியமங்கள் யாவையும் கை கொண்டால், நான் எகிப்தியருக்கு வரப்பண்ணின வியாதிகளில் ஒன்றையும் உனக்கு வரப்பண்ணேன். நானே உன் பரிகாரியாகிய கர்த்தர் என்றார். நீ உன் தேவனாகிய கர்த்தரின் சத்தத்தை கவனமாய் கேட்டு
அவர் பார்வைக்கு செம்மையானவைகளை செய்து அவர் கட்டளைகளுக்கு செவி கொடுத்து அவருடைய நியமங்கள் யாவையும் கை கொண்டால் நான் எகிப்தியருக்கு வரப்பண்ணின வியாதிகளில் ஒன்றையும் உனக்கு வரப்பண்ணேன். நானே உன் பரியாரியாகிய கர்த்தர் என்றார். பின்பு அவர்கள் ஏலிமுக்கு வந்தார்கள். அங்கே 12 நீரூற்றுகளும் 70 பேரிக்க மரங்களும் இருந்தது. அந்த நீரூற்றுகளும் தண்ணீர் அண்டே பாளையம் இறங்கினார்கள். நாளைக்கு சகோதரி 16ஆம் அதிகாரம் தொடரும் என்று சொல்லிக்கொண்டு அடுத்ததாக சகோதரி தாமர கல்வராஜனை நட்சத்திர அழைக்கிறது. வணக்கம் பாலன். வணக்கம் சகோதரி. வணக்கம். வணக்கம். எனது சிந்தனையாக இன்று தனியே நடக்கும் போது இந்த சிந்தனை தான் வந்தது. என்னடா பலருடன் சேர்ந்து நடக்கும் போது ஒரு மனமகிழ்வும், தனியே நடக்கும் போது ஒரு மனதும் அப்படி இருக்கிறதாக உணர்ந்தேன். அதைத்தான் சிந்தனையாக கொண்டு வந்தேன். கூட்டு நடக்கும், அதாவது எந்த விஷயமும் கூட்டாக செய்யும் போது அதில் ஒரு மகிழ்ச்சி இருக்கிறது என்று கூறி விடப்படுகிறேன். நன்றி, வணக்கம். சிறப்பு. தாமர கல்விராஜன், உங்களுக்கு வாழ்த்துக்கள். நன்றி, நன்றி, வணக்கம். சிறப்பு சிறப்பு. முந்தி கணிவர் காணல, 100 பேர் காணல. அப்ப அஞ்சலோட்டத்துல அடுத்தது யாரு? எல்லாரும் சொல்லிட்டோம். இல்ல, தமிழர்கள் ஒரு ஆளை பிடிக்கும், அதான் கடமை. அதான் பிடித்தேன். அவர்களுக்கு வீட்டில் அலுவலாம் என்று. அதல்ல சிந்தனை சொல்றது. சிந்தனை சொல்வதற்கு. ஆமா, எல்லாரும் ஒருவரை அறிமுகப்படுத்தினார்கள் தானே. ஆமா ஆமா. அதற்கு நீங்கள் சொல்லுங்க ஒரு சிந்தனை. பாத்தீங்களா, கிடையாது, புரிஞ்சுட்டீங்க. இல்லையா போயிட்டு உங்கள் சிந்தனையை கேட்க ஆவலாக. ஒரு வினாடி போறோங்க. ஆம். அது வரைக்கும் யாராவது ஒரு சின்ன சொல்லுங்க, ஒரு வாடிக்கையாளர் அனுப்பிட்டு தமிழர் சிந்தனையிலேருந்து தொடர்ந்து தனிமை கூட்டு. அதுவரை நான் அது ஒரு பாட்டு படிக்கிட்டா, சின்ன பாட்டு உண்டு. சரி, வெள்ளிசா பாடுங்க. ஓகே ஓகே. கர்த்தருடைய பரிசுத்தமுள்ள நாமத்துக்கு சோத்து. உம்மை பாடாத நாட்களும் இல்லையே, உம்மை தேடாத நாட்களும் இல்லையே, உம்மை பாடாத நாட்களும் இல்லையே, உம்மை தேடாத நாட்களும் இல்லையே. பொருத்தனைகள் நிறைவேற்றி ஸ்தோத்திரங்கள் செலுத்துவேன், பொருத்தனைகள் நிறைவேற்றி ஸ்தோத்திரங்கள் செலுத்துவேன், ஆராதித்து உம்மை உயர்த்துவேன், நம்புங்கப்பா உந்தன் பிள்ளையை, ஆராதித்து உம்மை உயர்த்துவேன், நம்புங்கப்பா உந்தன் பிள்ளையை, நம்புங்கப்பா உந்தன் பிள்ளையை. ஆமீன். ரொம்ப நன்றி அதிபர். சிறப்பு, வாழ்த்துக்கள் உங்களுக்கு. நன்றி சார். சௌரிய பாட்டு படிங்க. வெதர் என்ன மாதிரி இருக்கு உங்களோட பக்கம்? எங்க பக்கம் குளிர். இங்கேயும் குளிரும் வெயிலுமா இருக்கு. நேற்று கொஞ்சம் வெயில் அடிக்குது. இங்கும் ஜான்கிஷன் குளிர் தான். நான் பாரன் உங்களுக்கு வாழ்த்துக்கள். இங்கும் குளிர் தான் ஜான்கிஷன், வெளியில ஆகப்பெரிய இடத்துல கொஞ்சம் குளிர். இப்ப நன்றி இடைவெளி தந்ததுக்கு. இனி குளிர் கதை போட்டுது, அது அவ்வளவுதான்.
இப்ப கோடை காலத்திலயும் இடைக்குள்ள ஒரு நாள் 2 நாள் குளிரும், இல்ல மழை பெய்யும், மழை பெஞ்சா அப்புறம் குளிரும், ஆமா. அப்படி வரும். இனிமேல் நாங்கள் வரப்போகிற கோடை காலத்தை பற்றி தான் பேசுவோம். ஆமா. இன்றைக்கு நல்லா இருக்குது, இன்றைக்கு நல்லா இருக்கு. அதுல ஒரு சின்ன விஷயம் இருக்கு. அந்த நாங்கள் எண்ணம் எண்ணம் அதை நாங்கள் நினைக்கிறதுகள் வந்து நடக்கும் என்று சொல்வார்கள், திரும்ப திரும்ப சொல்ற போது நடக்கும் என்ற விஷயம் இருக்கு. அது அது எத்தனையோ விஷயங்கள் மெய்ஞானத்திலும் நிரூபிக்கப்பட்டிருக்கு, விஞ்ஞானத்திலும் நிரூபிக்கப்பட்டிருக்குது. அப்படி நாங்கள் அந்த குளிர் என்றத கஷ்டமா இருந்தால் இனிமேல் நாங்கள் குளிர் பற்றி கதைக்க கூடாது. இன்றைக்கு நல்லா கணிப்போட இருக்குது, அதிபர்களே இன்றைக்கு சிறப்பா இருக்கு, இன்றைக்கு சூப்பரா இருக்குது. சொல்லுங்க. கணிப்போட அதிபர்களே 27ஆம் தேதியில நேரம் மாறுது. 28 29 29 மாற ஞாயிறு. இன்றைக்கு 22 சக 7 29. 29 எப்பவுமே ஏனென்றா ஞாயிறு விடிகாலை தான். ஞாயிறு விடிகாலை சனிக்கிழமை லண்டன் நேரம் 1 மணிக்கும் ஐரோப்பிய 2 மணிக்கும் நேரம் மாறு. இருக்கிறவள்ளாட்டி எழும்பி இருந்து குளக்க பார்த்து கொண்டு இருக்கலாம். வெள்ளன எழும்பணும், 1 மணித்தியால முந்தி முந்தி எழும்பிடணும். எழும்போனும். ஆனா நேரம் வந்து தொடர்ந்து 29 வராது. 27 மாறியும் வரும். என்ன அடுத்த வருஷம் 28 மாறுது 29 தேதி மாறும். ஆமா, டேட் மாற நாள் மாறும். என்னண்டா இந்த 27ஆம் தேதி ஒரு ஞாபகம் வருது இந்த நேரம் மாத்திரம். ஏனண்டா நான் ஜேமன் 81ஆம் ஆண்டு வந்த முட்டம் நோய்செட் பைன் ஸ்டார்ஸா சொல்லி இந்த மண்ணை பிராங்க் போட்டு கங்கால தோட்ட வேலை செய்ய போனாங்க. அண்ணன் ஒரு ஆள் தோட்ட வேலை எடுத்திருந்தார். கிரைப்ஸ் தோட்டத்தில் வேலை செய்யணும். ஒரு வீட்டை தங்கி இருந்து நான் 3-4 பேர் ரூபன் அந்த வேல் சாப்பாடெல்லாம் அங்கதான் தோட்ட வேலை செய்யறது. அப்ப அந்த வீட்டை வேலை ஜாயின் பண்ணாண்டு தான் இந்த நேரம் மாத்தினது. இல்ல அது அது ஒவ்வொரு மார்ச் மாதமும் இறுதி ஞாயிற்றுக்கிழமை என்று இனி ஞாபகம் வச்சுக்கோங்க. நீங்க இப்ப சொன்னது நல்ல விஷயம். எப்போ ஒரு நாள் 27 உங்களோட மனதுல பதிஞ்சிருக்கு அப்படி. ஆனால் அது மாறிக்கொண்டே வரும். இப்ப அடுத்த வருஷம் மார்ச் மாதம் இறுதி ஞாயிற்றுக்கிழமை யாராவது டக்குன்னு சொல்லுங்க, என்ன தேதியா இருக்கும்? 30 இருக்கும். 28 27 28 இருக்கும். 27 30 28 30 28 தான். ஒன்று குறையும் என்ன? 28. ஆனால் நாங்கள் நேரம் மாறுறத வந்து மார்ச் மாதமும் அக்டோபர் மாதமும் கடைசி ஞாயிற்றுக்கிழமைன்றத மட்டும் ஞாபகம் வச்சிருந்தோம் என்றால் அது எந்த சிக்கலும் வராது. வார அக்டோபர்ல இழந்த 1 மணித்தியாலத்தை திருப்பி பெற்றுக்கொள்வோம். அப்ப ஒரு புதுமையா இருந்தது. 20 குறை இது கூடுதுன்னு சொல்லி அந்த புதுமையா இருந்தது எனக்கு. இலங்கையிலும் மாற்றினார்ல அரை மணித்தியாலம். இப்ப இந்தியா இலங்கை முந்தி ஒரே நேரமா இருந்தது. இப்ப இலங்கை வந்து அரை மணித்தியாலத்தை கூட்டி வச்சிருக்காரு. அது நிரந்தரமா கூட்டிட்டார்கள். இப்ப இந்தியாவுக்கு இப்ப எத்தனை மணி? இப்ப 1 மணின்னா இலங்கையில 1:30 இருக்கு. முன்பு இலங்கை இந்தியா ஒரே நேரம். அதுவும் வந்து இந்த ஒரு வறட்சி காலத்துல மின்சார தடை ஏற்பட்டு நிறைய திறம்பட்டுவார்கள். அந்த நேரம் தான் நான் நினைக்கிறேன், சரியாக இருந்தால் சந்திரிகாவினுடைய ஜனாதிபதித்துவத்துக்கு கீழ் தான் அது மாற்றப்பட்டது. அதை பிறகு திருப்பி மாற்றாம விட்டு. அப்ப அது ஒரு பக்கம். அது நேர மாற்றத்தினுடைய ஒரு விளைவு. அது ஆனா நாங்கள் அதை கண்ணியமா இருக்கோம். பொறுங்கோ. சரி, அது ஒன்று. 2வது விஷயம், இந்த தனியா நடக்கும் போது கூட்டா நடக்கும் போது என்று சொன்னார். ஆனால் உண்மையில ஒரு ஒரு அறிஞர்களுடைய அனுபவம் ஒன்று இருக்கிறது. இதை யாராவது முடிச்சு வைங்கோ. நீங்கள் வேகமா நடக்க வேண்டும் என்றால் யாரோட நடக்கணும், தூர நடக்கணும் என்றால் யாரோட நடக்கணும், இதை அறிஞ்சிருக்கிறீங்களா? ஏற்கனவே நீங்க வேகமா நடக்கணும் என்றா யாரோட சேர்ந்து நடக்கணும், நீங்கள் தூர நடக்கணும் என்றா யாரோட சேர்ந்து நடக்கணும். பாட்டு வசனம் பாட்டு படிச்சு நடக்கணும். இல்ல யாரோட? தமிழர்கள் சொன்னார் தானே, தனியா நடக்கல ஒரு அனுபவமும் கூட்டா நடக்கல இன்னொரு அனுபவமாக இருக்கிறது என்று. கேள்விப்படையில் என்றபடினா காற்று வீசும் காற்று. கடவுளோட தனியா நடக்கும் போது கடவுளோட நடக்கலாம்.
அதுக்கு அது அனுபவ வார்த்தை தான். இது ஏற்கனவே முன்னோர்கள் சொல்லி வச்சது. நீங்கள் வேகமா நடக்கிறன்னா தனிய நடவுங்க, நீங்கள் தூர நடக்க போறீங்கன்னா கூடி நடவுங்க. இது வாழ்க்கைக்கு பொருந்தும், நடக்கிறதுக்கு மட்டும் இல்ல. வாழ்க்கையில என்னுடைய இலக்கை நோக்கி நான் வேகமா பயணிக்க போறேன்னா ஆக்களை நம்பாதீங்க, கவுட்டு விட்டுவார்கள். பிள்ளைகளும் கவுட்டு விட்டுவார்கள், பெற்றோரும் கவுட்டு விட்டுவார்கள், சகோதரங்களும் கவுட்டு விட்டுவார்கள், நண்பர்களும் கவுட்டு விடுவார்கள். ஆனா தூர நடக்கும் போது நாங்க தனியே நடந்தோம் என்று சொன்னால், இப்ப இலங்கையில இயக்கங்கள் போல அவை என்ன செஞ்சா 3 வருஷத்துக்குள்ள முடிக்கலாம் என்று போட்டு தங்களோட முடிஞ்சிட்டோம். அது 30 வருஷம் தாண்டிட்டு இருக்கு. அப்பவும் பார்த்தா தனியத்தான் நடக்கிற மாதிரி ஆக்களை சேர்க்காம தனியா ஆர்டர் பண்ண வலிக்கிட்டு தான் கவுண்டு போட்டுண்டது உண்மையில. அதே போலத்தான் இதுவும் அவையை தமிழர்கள் நீங்கள் 15 நிமிஷம் நடக்க போறீங்கன்னா கூட்ட சேர்க்காதீங்க, அது பிழைச்சு போயிடும் பிறகு. நீங்கள் ஒரு மணிக்கா நடக்க போறவன்னா அந்த காத்திருந்து 4 பேர் சேர்ந்து நடக்கும், 2 பேராவது குறைஞ்சது செய்யணும். வாழ்க்கையும் அப்படித்தான். இங்க கல்யாணம் கட்டினோட வேகம் குறையுமோ வேகம் கூடுமோ வாழ்க்கை? கூடும். கூடும். உண்மையிலேயே மாறித்தான் நடக்கும். பொறுப்புகள் கூட இருக்குந்தானே உண்மைதான், குறைந்தான். இல்ல, பொறுப்புகள் சுமத்தி விடுகிறார்கள், அது தேவையில்லாத. ஒரு தனி மனிதனா நீங்கள் பள்ளிக்கூடம் போய் அம்மா அப்பாவோட வளரைக்குள்ள உங்களுக்கு கணக்கு ஆசைகள் எத்தனையோ அதிசயமான எண்ணங்கள் எல்லாம் இருக்கு. ஆனா பிறகு நாங்கள் கல்யாணம் கட்டினோன்னா இப்ப செய்யறது இல்லை. பொறுங்கோ பாருங்க. மாறி நினைக்கிறோம் நாங்க, குடும்பம் ஆயிட்டா அப்ப நிறைய சந்தோஷம், நிறைய இது. அப்படி இல்லை. ஒரு தனி மனிதன் தன் சுதந்திரத்தை இழக்கிறதே திருமணத்தில் தான். ஆனா அதுக்கு பிறகு அது வேற ஒரு எண்ணம், அது வேற ஒரு கப்பல்ல ஏறுறோம். நாங்கள் தனி கப்பல்ல ஏறுறதா நினைச்சு கொண்டே தனியே சைக்கிள்ல வந்த மாதிரியே கப்பல்ல நிக்கல. அது குடும்பமானதுக்கு பிறகு அங்கதான் கனவேர் பிள்ளை விடுறோம். ஆண்கள் ஓடுறதும் அதாலதான். நீங்க ஃப்ரீஸ் ஆயிட்டீங்களா, நான் ஃப்ரீஸ் ஆகி நிக்கிறேன்னா? கேக்குதா உங்களுக்கு? இப்பதான் நான் செய்றீங்க, எல்லாரும் உறைஞ்சிட்டீங்க. பிள்ளைகள் வந்தாலும் மொபைல சுரண்டி கொண்டிருப்பார்கள், பெரியவர்களும் மொபைல சுரண்டி கொண்டிருக்கிறத இப்பதான் பாக்குறேன். நேவிசாருடைய கண்ணாடிகளாலேயே தெரியுது அவர் என்ன பக்கங்கள் பார்த்து கொண்டிருக்கார் மொபைல். பிரெயின் பிள்ளைகளை பேசுவான். அது பழக்கமா போச்சு. பயங்கரமான ஒரு போதை தான் இந்த டெலிபோன். ஏதாவது ஒன்று சுரண்ட சொல்லும், கொஞ்சம் சளிப்படிச்சு இருந்தால் அங்கால போய் அதுல பார்த்து கொண்டு காதைங்கால கேட்டு கொண்டு இருப்போம். சரி, ஏதோ ஒன்று மொபைல் பிள்ளைகளும் அப்படித்தான் சொல்லுவார். என்ன மொபைல்ல வினைக்கிறீங்க காய்ச்சல், நான் ஹோம் ஒர்க் செய்யறேன். சரி, தான் அவை அந்த அந்த தருணங்களை நினைச்சார். நாங்கள் தனியாக பிறந்தோம், தனியாகத்தான் போவோம். ஓம். அதனால கூட்டு சேர்ந்தால் நல்லது என்று நினைக்கலாமே தவிர கூட்டு இல்லை என்றால் பிழை என்று நினைக்கிறது தவறு. நான் திருமணத்தை அப்படித்தான் பார்க்கிறேன். இந்த அனுபவத்துல கூட்டு சேர்ந்தால் திருமண கணவன் மனைவி ஆகினா நல்லது. ஆனா அதுவே ஒரு தனி மனித சுதந்திரத்துக்கு ஆப்பு வைக்குமா இருந்தால் அது கெட்டது. அது நான் சரி என்று சொல்லவே மாட்டேன், இல்லையா? நான் முன்பு அடிக்கடி சொல்றேனே, தனியாக வாழுகிற போது கணவனோ மனைவியோ பிரிஞ்சு அதாவது ஒரு இறந்ததுக்கு பிறகு தனியா வாழ்ற போது நாங்க பயங்கர சுதந்திரமா இருக்கிறோம். சுதந்திரம் கூட எங்களை யாரும் கேட்க இயலாது. அமுதலிங்கம் அவருடைய துணைவியார் மங்கிய கடைசி அமுதலிங்கம் எனக்கு சொன்னார் ஓப்பனான பேட்டியிலேயே, மகன் மருமகளோட இருக்கைக்குள்ள தனக்கு என்ன 4 மணிக்கு கிளம்பி ஓடிக்கிறீர்கள், என்ன 6 மணிக்கு குளிக்கிறீர்கள், என்ன சாமி கும்பிட சத்தம் கேட்குது,
அப்படி இப்படியோ உதய கதை என்ன 12 மணி ஆச்சு சாப்பிடாம இருக்கிறீர்கள். அப்ப அவர் சொன்னாரு, தம்பி இது மைக்ல ரேடியோக்காக சொன்னார், சன்ரைஸ் ரேடியோக்காக, நான் இப்ப 2 மணிக்கும் குளிப்பேன், 4 மணிக்கும் டான்ஸ் ஆடுவேன் விடியப்புறம், ஆமா 6 மணிக்கும் சாப்பிடுவேன், திருப்பி 8 மணிக்கு நித்திர கொள்வேன். யார் ஐயா கேட்கறது? அப்ப நான் சொன்னேன், என்ன அம்மா அதுக்கு முதல்ல பிரச்சனையா இருந்து நீங்களோடு கேட்க, அது ஏன் சொல்லுவான், நீங்க விளங்கி கொள்ளுங்களேன், இப்ப என்ன யாரையும் கேட்க முடியாது. அதான் எனக்கு வாழ்க்கையில எனக்கு முதல் இது ஒரு 35 வருஷத்துக்கு முதல் இந்த நேர்காணல் பப்ளிக்கா செய்திருந்தேன் நான் ஆக்களுக்கு முன்னால. அப்பதான் யோசிச்சேன், அப்படியா உண்மைதான் என்ன. அதுக்கு பிறகுதான் வட்டிவா கண்டுபிடிச்சேன், திருமணம் சில பேருக்கு சிக்கலா மாறிடுது. நாங்கள் அடக்கி ஒரு மாதிரி அவைவிக்காக எல்லாம் ஆடி பாடி நடக்க தொடங்குகிறோம். அதே தமிழர்களே, தனியா நடவும் கூட்டு சேர்ந்தால் நல்லது என்று நினையும், வல்லாட்டி நாங்க வேகமாக ஆம் நடக்கிறோம். ஆம் நல்லதென்றே நினைக்கிறேன். ஆம் ஏன்னா குட்டி ஒரு நாங்கள் சகோதரன் போக்குவரத்து நடக்க வருவார். ஒரு சகோதரன் யாரு வருவார். ஒரு சகோதரன் நடப்பார் முந்தி வந்து தீரன், விஜி, சும்மா அவர்கள் சொல்லின் செல்வர்கள். போன வாரம் தீரனுக்கு மெசேஜ் போட்டு எங்க காலையில நான் பிரான்ஸ்ல நிக்கிறேன் ஒருத்தர், இந்த வாரம் இன்றைக்கும் பிரான்ஸ்லயா நிக்கிறார். இல்ல தானே, அது சும்மா கதை தான். இல்ல என்னண்டா நான் கண்டது அதுதான், நடக்கிறதுக்கே கெஞ்ச வேண்டிய சூழல் வந்து. உண்மையிலேயே இப்ப எத்தனை பேர் இருக்கிறோம்? 1 2 3 4 6 பேர் இருக்கிறோம் நினைப்புல. இந்த 6 பேருமே நடந்தாலும் சரி, வாழனுக்கு தான் கொஞ்சம் கஷ்டம்னு சொல்லிருந்தாலும் 5 பேர் நடந்தாலும் இந்த இந்த நிகழ்ச்சி நிறைவேறு. சும்மா இங்க வந்து 2 ஏதாவது சிந்தனைக்குள்ள ஏதாவது தான் சொல்லறதுக்கோ யாராவது 1 2 பேர் வருவினம் வந்து போட்டு தாங்கள் நேற்று மரதன் ஓடினாங்க, பின்னேற மரதனோட போறோம், கதையெல்லாம் விடுவாரு. ஒரு ஒருங்கி செய்வு நமக்குள்ள இல்லை. அதனால இல்லை. ஆனா ஒன்று, இதுதான் வாணியோடு நேற்று கதைத்தேன், நாங்கள் ஒரு நல்ல விஷயம் நாங்கள் சேர்ந்து நடந்தால் யாரையாவது பயன்படுத்துறோம்னு அர்த்தமோ, யாரையாவது அது ஆங்கிலத்துல சொல்லுவோம் மிஸ்யூஸ் பண்றோம்னு. இப்ப நான் கேட்கிறேன், நீங்க 5 பேரும் வாங்க நடப்பம் என்று கேட்டு உங்களை உற்சாகப்படுத்தி கூட்டிட்டு வர்றது உங்களை பயன்படுத்துற மாதிரி இருக்குமோ நான் எந்த சுயநலத்துக்காக? இல்லை இல்லை இப்படி இருக்காது. கஷ்டமான கேள்வி வந்துட்டுமே. இல்ல இல்ல அது வந்து என்ன எனக்கு வர்றது போல உங்களுக்கும் கிடைக்கணும்னு நினைக்கிறோம் இல்லையா? ஆம் ஓமா இல்லையா? அப்ப அப்படி நினைக்கிற ஒரு வினாடி போறது, ஒரு வினாடி தாங்க. அவங்கள நானும் இறங்க போறேன். ஆம் ஆம் ஜானதேசன். ஆமா அதே சொல்லி நாங்களும் விடைபெறலாமா? நானும் விடைபெறுகிறேன். ஜெர்மன் சேர்ச்சுக்கோ போறோம் நீங்க. ஜெர்மன் சேர்ச்சுக்கோ. ஜெர்மன் சேர்ச்சுக்கோ போறோம் நீங்க. ஓ, எங்களுக்கு ஞாயிற்றுக்கிழமையில எங்களோட நாங்க பிரெஞ்சு கோயில் பிரெஞ்சு சேர்ச்சுக்கு தான் போவோம். தமிழாக்கண்ட சேர்ச் அப்படி இல்லை, அது மாசத்துல ஒருக்கா தான் வரும். மாசம் ஓகே சரி சரி. இந்த ஆசிரியருக்கு பேர் அங்கால போன் காய்ச்சி விளங்க விட்டு நாங்கள் இந்த அனுபவம் இருக்கா? இல்ல நான் கேட்கிறேன், இருந்தாலும் இப்ப தமிழர் வாங்கும்படி நடப்ப மரம் அடிச்சாலம் என்று கேட்டா, தமிழர் அவர்களை என்னுடைய சுயநலத்துக்காக நான் பயன்படுத்துவதாக அர்த்தமா? இல்ல இல்ல நன்மைக்கு. அப்ப அது இந்த விஷயம் அல்ல, கடைக்கு வாங்க ஷாப்பிங் போவோம், நான் போறேன் நீங்களும் வாரியலும், அது சுயநலம் தான். சேர்ந்து போறோம், தேவையில்லாமனு ஒரு தடவை ஷாப்பிங் கூப்பிடுற மாதிரி, அல்லது சாப்பிட போறோம், அல்லது கல்யாணம் போறோம், தேருக்கு போறோம், வாரியலும் அல்ல உங்களோட ஹார்ல இடம் இருக்கும்னு கேட்கறதெல்லாம் ஒரு பேரை பயன்படுது. ஆனா இது அப்படி இல்லைன்னு. ஆனா எங்களுக்கு ஓரளவுக்கு 50 55 60 தாண்டினவர்கள் எல்லாருமே யார கேட்டாலும் சொல்லுங்க, நடக்கிறது பிள்ளை என்றாக்கள், நடக்காட்டிலும் பரவாயில்லை என்றாக்கள் உலகத்துல எங்கேயாவது மருத்துவத்திலே விஞ்ஞானத்திலே கேள்விப்பட்டது இல்ல. ஏனென்றால் சும்மா கால் நடக்கிறது மட்டுமில்ல, அதுக்கு கன விஷயங்கள் உள்ளன. அதே போலதான் நடப்பதற்கு ஆள் இல்லை என்றால் நாங்க சேர்ப்பதும் ஒரு 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 முக்கியம். இதுல ஆக்களை சேர்க்கிறதும் இது ஒரு முக்கியம். இது ஒரு பணிதான். ஒரு தேவாலயத்துக்கு ஆக்களை கூட்டிட்டு போறதை விட இன்னும் ஒரு தென்ற கோயிலுக்கு குழைக்கிறதுக்கு ஏன் கூட்டிட்டு போவார்? அது பிரச்சனை இல்லை, தனியே போகலாம். விருப்பம் வேண்டாம், வேறு
சரியா? அல்லது கோயில் தேருக்கு போற வேண்டாம், அது அவங்க கச்சாங்கல்ல விற்கிற வேண்டது தொழில். அது விருப்பம் வேண்டாம், வேறு வேறு கேட்டு பாக்க என்ன போறது. ஆனா ஒரு நல்ல விஷயத்த அல்ல சேர்ந்து உழைப்போம். நான் ஒவ்வொரு நாளும் 10 யூரோ உழைக்கிறேன். நான் நீங்களும் வாங்கோ, நீங்களும் உழைக்கலாம் என்று கேட்கறது மாதிரி தான் இந்த நடக்கிறது. அதுல ஒரு விதமான பிரச்சனையுமே இல்லை இல்லையா? என்றது மற்றது உண்மையிலேயே இளையவர்கள், இளைய பிள்ளைகள், கணவன் மனைவியா இருக்கிறவங்களோட பிள்ளைகள், பேர பிள்ளைகள்னா அவர்கள் ஒரு 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 நாளைக்கு ஒரு 20 நிமிஷம் தனியா நடந்துட்டு வருவினவன்னா எவ்வளவோ பிரச்சனைகளை கதைச்சு, மனம் விட்டு கதைச்சு, சிலோட விவாதிச்சு அதை தீர்த்து வீட்டை வருவார். இதெல்லாம் நாங்க சொல்லி கொடுக்காமலே போறோம் இல்லோ. டிவி நிகழ்ச்சின்றதுக்கு அப்பால நாங்க ஒரு வாழ்வியல் நிகழ்ச்சியில பிள விடுறோம் எல்லாம். சிந்திப்போம். அடுத்த வாரம் உங்களில் பலரை வெளியில முன்பெல்லாம் யாரு நேசிப்பேர நடந்து போயிட்டு இடையில உட்கார்ந்து இருந்து சிந்தனை படிச்சிருந்தார். சந்தோஷம். ஜெயலலிதா சார் விழும் வரைக்கும் நடந்து கொண்டுதான் இருந்தவர். நான் நடக்கல. வணக்கம் மோன்னா. வணக்கம் சிவாஜி நேரிலே. இல்ல நான் நடக்கல. என்னடா எனக்கு காலில் ஒரு சின்ன வந்திருக்கு, அதில் நடக்க முடியாம இருக்கிறேன். அப்படியே பாப்பா சிவாஜி நேருடைய கதை கேட்டுட்டு உங்களுடைய ஒரு கதைக்கு இப்ப மருந்து கட்டுறதுக்கு அன்பர் மீர் வருவாயிட்ட. ஆஹா சரி. அது எப்ப தொடங்கினது? அது போன போன இளமையிலிருந்து. ஓ, ஆனா நீங்க நடக்காம விட்டு ஒரு வருஷம் ஆச்சு. இல்ல நான் நடக்காமன்னு சொன்னா அந்த காலில் ஒரு சின்ன ஒரு இது மாதிரி வந்தது. இல்ல நீங்கள் அதுதான் கேட்டேன், எப்ப தொடங்கினதுன்னு கேட்டேன். இது எனக்கு இப்ப ஒரு 6 மாசமாக சின்னனா இருந்தது. பிறகு பார்த்தா இப்ப ரத்தம் வந்து ஆனா இல்ல உங்களோட மறைச்சாட்சிக்கு நீங்க வழியில சொல்லாட்டிலும் நீங்கள் இந்த காரணம் தொடங்க முதலே நடக்கிறத விட்டுட்டீங்க. மனச்சாட்சியின்படி நடக்காம விட்டதுலேருந்து தான் வந்திருக்கு. அப்ப காரணங்களை தேடக்கூடாது. அதான் காலையில சொன்னேன். குளிர்ன்றதை பற்றி நீ அடுத்த செப்டம்பர் அக்டோபர் வரைக்கும் ஒரு தரம் கரைக்கப்படாது. இப்ப இது காலில் ஆர்த்ரைட்டிஸ் அண்டு பக்கவாதம் இருக்கு, முடக்குவாதம் இருக்கிறது இல்ல காலில். அது ஏற்கனவே நான் சொல்லிட்டு திருப்பி சொல்லி காட்டுறேன். அதுக்கு தீர்வு மருந்து அல்ல, அதுக்கு தீர்வு நடக்கிறது. ஐயோ நோகுதே, நீங்க என்ன நடக்க சொல்றீங்க? இல்ல, வலியால முள்ளாலான்னு எடுக்கலாம். அது நடக்க ரத்த ஓட்டமோட ஆக்சிஜன் போக அந்த ஆர்த்ரைட்டிஸ் குறைய தொடங்கும். சாத்து தேடக்கூடாது. எங்கட நன்மைக்காக நாங்களே முதல் ஒவ்வொரு நாளும் நடப்பேன். இப்ப முடியாம இருக்குது நடக்கிறதுக்கு. இல்ல இப்ப ஒரு நாள் நடவுங்கோ. ஆனா இப்படி சேர்ந்து நடக்கிறது ஒரு தூண்டல், ஒரு செய்கிறது சேர்ந்து நடக்கிற. ஒவ்வொரு நாளும் சேர்த்துக்கு போறீங்க. ஆனா ஒரு விசேட திருப்பதி பூசியா சேர்ந்து போறோம் இல்ல எல்லாரும். அத மாதிரி ஒரு தூண்டல்ல இப்போ எனக்கு இந்த ஞாயிற்றுக்கிழமை வேலை கிடைச்சதால வேலைக்கு வர வேண்டிய சூழலால எனக்கு ஒண்ணும் இல்லை, விரைவில் இருந்து விட வரணும். ஆனா இந்த ஞாயிற்றுக்கிழமை நட பிழைச்சு போச்சு எனக்கு. ஏன்னா பின்னால முழுக்க நேரல எனக்கு. இரவு 9:30 வரைக்கும் நிகழ்ச்சி ஓடிக்கொண்டே இருக்கும். நான் என்ன வாணிட்டு விடாம நானே செய்ய பாக்குறேன். அதனால அது கவலை. அது இருந்தா இன்னும் மழையோ ஸ்னோவோ இன்றைக்கு நடந்துருவோம். ஏன்னா நாங்க டிவியில நடக்கிறோம், வெளிக்கிட்டு வந்துருவேன். வாணி சொல்லுவாங்க, சரியா மழையா இருக்கப்ப விடுங்க. விடுற பஞ்சி வந்தா நிறைய காரணம் இருக்குது செய்யாம இருக்கு. செய்யறதுக்கு ஒரு காரணம் இருக்குது, அது செய்யற மாதிரி. நன்றி, பார்ப்போம். சிவாஜி நேர்கள் சொல்ல வந்தது. வணக்கம் அண்ணா. மீண்டும் வணக்கம், வாங்க. ஒன்னும் சொல்ல நினைக்கல. அதான் நானும் இன்றைக்கு நடையில மிஸ் பண்ணிட்டேன். நீங்க சொன்ன மாதிரி அந்த ஒரு ஊக்கம் தானே நான் சேர்ந்து நடக்கிறது. நான் எல்லாம் நடந்து போய் மிச்சம் களைப்பாடுறதும் இடத்துல இருந்து கலைச்சு பேசி சிந்தனைகள் சொல்லி என்ன பெற்றோரே தெய்வ நிகழ்ச்சியோட நினைச்சு கலைக்கிற அந்த வெளியில இருக்கக்குள்ள ஒரு சரியான உற்சாகம் மட்டும் வரும். வீட்டுக்குள்ள 4 பேருக்கு நடுவில் இருக்கிறதையும் விட வெளியில இருக்கக்குள்ள அது இரட்டிப்பு மகிழ்ச்சியும் உற்சாகமும் இருக்கும். அதை தவிர்க்கிறத நாங்கள் குறைச்சு கொள்ளோடு. நானும் பின் தூங்கி பின் எழுந்ததால இன்றைக்கு நடை பயிற்சியில இணைய முடியவில்லை. நீங்க ஒரு நாள் ஆற்றுகை அரங்கேற்றம் என்ற ஒரு தலைப்பை போட்டு வராவிட்டீங்க. போட்டு கீழே பார்த்தா அது 6 மணி என்று இருக்குது. அதை சாட்ட வாட்டி டீச்சரே பின்னிதான் எழுப்பியிருப்பா. நீங்கள் 6-8 மணிக்கு நடைக்கு வர ஆகிட்டீங்க. ஞாபகம் இருக்கோ?
இல்ல அன்றைக்கு வந்து வேற பிள்ளைகள் நிகழ்ச்சி முன்னுக்கு இருந்தது. அதை போய் பாக்குறதுக்காக போயிட்டு இருந்தேன். வேற பிள்ளை நினைச்சு இருந்ததோ? ஓ, அவைக்கு முன்னுக்கு எங்களுக்கு பின்னுக்கு தந்தது. அப்ப நாங்க இந்த அவங்கள விடிய பிள்ளைகள் 9-10 மணிக்கு தொடங்கிடுவார். 10 மணிக்கு நிகழ்ச்சி தொடங்கிடும். அப்படியா? அப்படி போடையில அப்படின்னா அது நீங்க ஒரு அறிவித்தல் நாளைக்கு தந்ததுபடி 4 6 மணிக்கு இருந்தது. அது 6 மாதிரி டீச்சர்ட்ட பிள்ளைகள் 3 9 10 12 பிள்ளைகள் நிகழ்ச்சிகள் நடந்தது ஒரு நாள்ல. டீச்சர் அதோட 3வது வீடுக்கு படம் பார்த்துருப்பா நினைக்கிறேன். யார் டீச்சர்னு எனக்கு தெரியாது. அன்றைக்கே கதைச்சது என்ன புதிய புதிய பேர்கள்ல நலுங்கு சீவந்தவன் சொல்லி வர்ற மாதிரி அரங்கேற்றங்களுக்கும் புதிய பேர்கள் எல்லாம் ஐரோப்பால போடுகிறார்கள் என்று. இந்த விளையாட்டு லண்டன்ல இன்னும் தொடங்கியது. இங்க இருந்து வர்றாங்கல்லாம் அதை கொண்டு வரது சார். சரி, அது நல்லது. அது எங்களோட தலைப்பில்ல தானே. ஆனால் அதுக்காக நிகழ்ச்சி பார்ப்பதற்காக என்னுடைய ஒரு 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 இங்கிசைவே நான் இழந்து விடுகிறேன் இல்லையா? உங்களை குறை சொல்ல முடியாது. நீங்கள் நடக்கிறீங்க பொதுவா இந்த நாட்களே. ஆனால் நீங்களே இன்னும் ஒரு 4 பேரை சேர்த்து நடக்கிறதுக்கு முடியாம தவிக்கிறீங்கன்றத நாங்கள் அறியோம். அதுல என்ன தடங்கள் இருக்குது? 4 பேரை சேர்க்கிற கஷ்டம். ஆனால் வீட்டுல நானும் சிறுகர் நபர்களும் சேர்க்கிறது கஷ்டம் என்றது தான் அதை ஏன் என்று கேட்கிறேன். அதுக்கான பதில் தேவைங்க. அதே டைம் கேட்டா இப்ப நான் அங்க நிக்கணும் இங்க நிக்கணும் அப்படி சொல்லுவேன். நம்ம அந்த டைம்கள் சரி வரா. அப்ப அதே நேரத்தை பார்க்க எங்களுக்கு சரி வராது. பிரச்சனை இல்லை, ஞாயிற்றுக்கிழமை விடுங்க. கிழமையில வேறொரு நாள் சேர்ந்து 10 பேர் நடக்கலாம். இல்ல அதான் காரணங்கள் சொல்ல வச்சோம்னா நிறைய சொல்லுவோம். அது எங்களுக்கு முடியாத ஒன்றை முயலாம இருக்கிறோம். எங்களை பிள்ளைகளுக்கும் சமூகத்தை கொடுக்கல. அதே மாதிரி நாங்களும் சமூகமாக இருக்கல. சுவிஸ்ல 2 பேர் தமிழ் மொழி நாள் செய்திச்சுதான். இந்த முறை 2 பேரும் சத்தம் போடாம மசுக்கன்று இருந்து விட்டாங்க. இந்த ஆக்கள் இரண்டங்களுக்கு அந்த ஒருங்கி சேவையில பிரச்சனை. அவர் 2 பேருக்கு நான் இந்த காட்டுல வழியே சொல்றது காசுதான் உங்களுக்கு பிரச்சனை. அடுத்த முறை நான் அனுப்புறேன் சுவிஸ் பிராங்க்ல அதை செய்யுங்க. அப்படி இல்லை என்றால் அதை மாதிரி தான் இப்ப கூட்டா செய்கிறதுக்கு நாங்கள் பஞ்சிப்படுறோம். ஆனால் ஒரு டீச்சர் கூப்பிட்டோம்னா காசை கொடுத்து ஓடி போறோம். என்ன அது எங்கட போக்கு பிழை. நான் உங்களை சொல்ல இல்லையா, நீங்க தனிப்பட்ட முறை நீங்க எடுக்க வேண்டாம். எல்லாரும் நாங்க அதைத்தான் செய்யறோம். இன்னும் ஒருத்தர் கூப்பிட்ட உடனே ஒரு கோயில் திருப்பலி, ஒரு கோயில் தேர் திருவிழா அல்லது ஒரு அரங்கேற்றம், ஒரு சாமர்த்திய சடங்கு, ஒரு எல்லாத்தையும் பாருங்க. யாரோ ஒருவர் கூப்பிடுறார், நாங்கள் வலிக்கிட்டு போறோம். நாங்கள் ஒரு வருஷத்துல ஒரு நிகழ்வாவது பர்த்டேயோ அது சமைச்சடங்கோ என்னவோ வைக்கணும். இத சமூகம் சார்ந்து எத்தனை பேர் நம்மள சிந்திக்கிறோம். பிரேன் மற்றவர்களை பழிய போடுறோம். அது நடக்கல, இது நடக்கல என்று நாங்களே தவறிட்டோம். எங்களோட பிள்ளைகளுடைய காலத்தை பாருங்க. இன்னும் ஒரு 20 வருஷம் தாண்டி எங்களோட பிள்ளைகள் 40 வயசு கிட்ட வரும்போது அவருடைய உலகம் ஐரோப்பாவில் எப்படி இருக்க போது? வெறும் பணத்துக்காகத்தான் இயங்குவார்கள். ஒன்றில் பணத்தை இழந்து இயங்குவார்கள் அல்லது பணத்தை சேர்க்கிறதுக்கு இயங்குவார்கள். மெனக்கண்ணில் இதை போடும். இன்றைக்கு முடியலைன்னா 3 மாசம் ரூம் போட்டு யோசிப்போம் எல்லாரும். நாங்க ஒரு பொதுமையாக என்ன செய்கிறோம்? இதுக்கு சிவாஜிதேவர் உங்கள் பதில் என்ன? நாங்கள் ஒரு பொதுமையாக ஒரு ஒன்றை எல்லாத்துக்கும் போற நாங்கள் கூப்பிடுற நிலைமையும் ஏன் உருவாக்காம இருக்கிறோம்? மௌனம்தான் பதில். மற்றவர்களும் யோசிக்கலாம். இது மற்றவர்களும் யோசிக்கலாம். உலகத்துக்கு அதை சொல்லிட்டோம். எத்தனையோ பேர்ல பிள்ளை கண்டுபிடிச்சிட்டோம். அவன் ஒற்றுமை இல்லை, இவன் அப்படி இல்லை, அவன் இப்படி இல்லை. நாங்களும் அப்படித்தானே இல்லை. யாரோ போராட இருந்து கைதட்டி காசு அனுப்பி போட்டு சிரிச்சு கொண்டு டிவியில பார்த்து கொண்டு இருந்தோம். அப்ப அந்த காலத்துல வீடியோ கேசட்ல பார்த்து கொண்டு இருந்தோம். எல்லாத்தையும் அழிச்சோம். நாமும் காரணமா இருந்தோம். இன்றைக்கும் அதே வேலையைத்தான் செய்யறோம். நம்மால் என்ன முடிகிறது? முயற்சி செய்யும். இல்ல, முதல்ல எங்களுக்கு அது நோக்கம் விளங்கணும். நாங்க சரியா வாழ்றோம். நாங்க பிழையாத்தான் போறோம். நாங்க இளையவர்களுக்கு அறிவுரை சொல்ற நிலைமையிலையும் நாங்கள் இல்ல, மற்றவர்களை குறை சொல்ற நிலைமையிலையும் நாங்கள் இல்ல. காரணம் நாங்க சரியான முறையில எங்களோட வாழ்க்கையின் நோக்கத்தை புரிஞ்சு கொண்டேன். பொன்மாலை பொழுது வச்சு
நடாமோன் என்னத்தை தண்ட சுயநலத்துக்கு சம்பாதிச்சார்? அத்தனையும் 4 பேர் சேரணும். இன்னைக்கு 30 வருஷமா இல்லாத செய்து கொண்டிருக்கிறோம். இன்னைக்கு பின்னரும் 564வது நிகழ்வு ஒன்னைன்ல வந்தாலும் அது தொடர்ச்சியா செய்கிறோம். நான் அதை கேட்டுட்டு தான் கேட்கிறேன். நான் சுயநலமாக பேசுவதில்லை. நான் செய்ய முடியாத ஒண்ணு நீங்க செய்யுங்கொண்டு தூண்ட மாட்டேன். நான் நடக்காம உங்களை நடக்க வாங்கொண்டு கேட்க மாட்டேன். நான் மொழிநாள் செய்யாம உங்களை செய்யுங்கொண்டு கேட்க மாட்டேன். நீங்க எங்கேயும் நீங்க இந்த காலத்துல ஓடிக்கலாம். நீ முதல்ல செய்ய, அதுக்கு பிறகு நாங்க வாங்க. அப்பயே நாம் சிந்திக்கிறது இல்லை. எங்களுக்கு மற்றவர்களை குறை சொல்வதற்கு எங்களுக்கு அருகதை இருக்கிறதா வாழ்க்கையில்? எப்ப பார்த்தாலும் அவன் பிழை, இவன் பிழை, இவையே ஒற்றுமை இல்லை. நாங்க தமிழர்கள் சிந்தனையிலேருந்து தான் ஓடிக்கொண்டிருக்கு. தனியா நடக்கிறதும் சேர்ந்து அதைத்தான் காய்ச்சி கொண்டு இருக்கோம். வேற ஒரு கோணங்கள்ல போகுது. செய்யாம இன்னும் ஒரு கதையும் சொல்றேன். பெரிய ஆபத்தான சூழல். பிள்ளைகள் திருமணம் ஆகிறார் பிள்ளைகள், சரியா? அவர்களுக்கு சமூகமா வாழ தெரியாது. எப்படி இன்னும் ஒரு குடும்பத்தோட சேர்ந்து அதை இழுப்பார்கள்? ஒரு கணவன் மனைவி திருமணம் செய்தா 2 பேர் மட்டுமா சம்பந்தம்? ஒரு 2 குடும்பங்கள், 2 இல்ல, நிறைய குடும்பங்கள் தான் சம்பந்தமா இருக்கிறோம். அதுக்குள்ள என்ன கனவை விட்டுட்டு ஓடியாறதுக்கு காரணம் என்னன்னா, அவையில் கணவன் மனைவி ஓகேயா இருக்கணும். ஆனா அந்த சேர்ந்து இருக்கிற குடும்பங்களோட வீரர்களுக்கு வாழ தெரியாது. என்னடா தலையடியா கிடக்கு வந்துட்டு பார்த்தால் உள்ள உங்களுடைய ஆக்கள் பிள்ளை, இந்திய ஆக்கள் பிள்ளைன்னு விட்டு ஓடியாந்து 5 பேர் நடக்கிறதுக்கு பொன்மால பொழுதையும் விடுங்க, மொழி நாளையும் விடுங்க. மொழி என்று சும்மா கொக்கரிக்கிறார்கள் எல்லாரும் எனக்கு கண்டுபிடிச்சிட்டேன் கடைசியில் யார் யார் உண்மையா. இப்ப சில பேர் இந்த முறை மொழி நாள் செய்த ஒருவருமே வானொலிக்கு வருவதில்லை. ஆனால் எங்களுடைய நேர்கள் தான். சரியா? வசந்தா ஜெயசன் அவர்களுக்கு என்ன நடக்குன்னு இங்க தெரியாது. தமிழர்கள் அண்டி வச்சாலே தவிர. ஆனா அவர் மொழி நாள் செய்தார். கொவன்ட்ரி கௌரி தவக்குமார் குடும்பம் அந்த பிள்ளைகள் வானொலிக்கு வருவதே இல்லை. அவர்கள் தொடர்ச்சியாக மொழி நாள் செய்தார்கள். சுடர்கலை பள்ளி அந்த டீச்சருக்கு ஏதோ ஒரு பிரச்சனை, வரமாட்டா, எங்களோடய இருக்கிறார். சுடர் OIP கிளப் எல்லாம் சேர்ந்துதான் செய்தார். ஆனால் காட்டிലേക്ക് வருவதில்லை. ஆனா அவர் மொழி நாள் செய்தார். மற்றது நாங்கள் 2 செய்தோம். அடுத்த முறை நான் 4 செய்வேன் கண்டிப்பாக. யோசிங்க. இதுக்குள்ள இருக்கிற நாங்கள் சும்மா தமிழங்கள் உயிரண்டு சும்மா பச்சாதாபப்படுத்துறோம். 5 பேரை வீட்டு இருக்கை அறையில கூப்பிட்டு 5 பேர் நடக்க போற மாதிரி வருஷத்தில் ஒருக்கா வீட்டு இருக்கை அறையில கூப்பிட்டு அவர்களுக்கு ஒரு தாளை கொடுத்து, இதை எழுதுங்கோ, இதை படியுங்கோ, இதுல இந்த ஆடுங்கோ, இதை வாங்கோ, நாங்க சாப்பிடுவோம், சுண்டல் செய்திருக்கிறேன் என்று சொல்றதுக்கு கூட நம்மால் முடியவில்லை. இல்லையா? இத்தனை உறவுகள் இருந்தும் பிரயோசனம் என்ன இதுல? எனக்கு இதை விடவும் கோபங்கள் அதிகமா நான் கொஞ்சம் பேசுவதை குறைத்துக் கொண்டேன். என்ன பிரயோசனம்? நாம தமிழர் சொன்ன மாதிரி நான் தனியத்தான் நடக்கிறேன், தனியத்தான் தொடங்கினேன். சரியா? எனக்கு தெரியும். அப்ப இயக்க காலத்துல என்னையும் மூட சொல்லி சொன்னது இயக்கம். ஐரோப்பாவில நான் வானொலி செய்ய தடை விதித்தாரு, பொன்மாலை பொழுது செய்ய தடை விதித்தாரு. எத்தனையோ எழுதி கொண்டிருந்த குடும்பங்கள் பொன்மாலை பொழுது செய்த போது இவர்கள் வெறுட்டினோன்னு நின்றுட்டு போயிட்டாங்க. செம்மாக்கிரத்தன் என்ற இடத்துல செங்காலன்ல நாங்கள் இழந்ததுக்கு காரணம் இயக்கம் போய் வெறுட்டினது வீட்டுக்கு. ஸ்ரீஸ்கந்தராஜா என்றவர குடும்பத்தோட அப்ப கமல்நாதன் சொன்னார், ஐயா குடும்பத்துக்குள்ள பிரச்சனை வருது, இவங்க வெறுட்டுறாங்க என்று சொல்லித்தான் நாங்க நிப்பாட்டினோம். இதெல்லாம் வரலாறு. அதுக்கு பிறகுதானே நாங்க யோசிச்சோம், ஐரோப்பாவிலேயாவது தமிழை சீர்பட கொண்டு போவோம், எங்களால முடிஞ்சது அடுத்த தலைமுறை நோக்கி கொண்டு நகர்த்துவோம், இந்த பிள்ளைகள் பொறுப்பெடுப்பார்கள், எங்களுடைய தலைமுறையை காப்பாற்றுவார்கள் என்று. ஆனா இல்ல, இப்ப இயங்குற ஆக்கள் கூட இப்ப நாங்கள் எங்கட லாபத்துக்காக இதுக்குள்ள இருக்கிறோம். சரியா? சரி, பொன்மாலை பொழுதையும் மொழி நாளையும் கைய விடுவோம். அதுல எங்களுக்கு சும்மா போலிக்காகத்தான் காய்ச்சினாங்கன்றது இப்ப தெரியும். நடக்கிறதுல என்ன பிரச்சனை? 4 பேரை சேர்க்கிறதுல தமிழர்களே சேருங்க. இன்னும் ஒரு 50 வருஷம் உயிரோட இருப்பீங்கன்னு நம்புறீங்களா?
இல்லை, நாளைக்கு இருப்பதே இல்ல இப்ப கடைசியா சிவாஜினியர் சொன்னதை பத்தி இருக்கிறது இல்லாம போயிரும் எனக்கு இருக்கிற வரைக்குமாவது உயிர் மூச்சை அதை கொண்டு, அதாவது இப்ப நாளைக்கு ஒரு நடன நிகழ்ச்சி என்றால் 500 பேர் இருக்கத்தானே வரும். எந்த பிள்ளை ஆடுதண்டா 10 பேரை கூட்டிட்டு போகத்தானே போறோம். எனக்கு இது வீட்டுல சாமதி சடங்குண்டா 200-300 பேரை கூப்பிட்டு சாப்பாடு கொடுக்கத்தானே போறோம். அது நாங்க சாப்பிட்டு தேடக்கூடாது, அது பிள்ளை. நல்லது என்று நினைச்சா உயிரையே கொடுப்போம். இதால 4 பேருக்கு நன்மை என்று சொல்லினால் அந்த அளவுக்கு நாங்கள் இயங்க வேணுமே தவிர எப்படி சொல்ல முடியும்? சரி, ஆகவே தமிழக சிந்தனைக்கான என்னோட சிந்தனை நீண்டு விட்டது, நிறுத்தி கொள்வோம். ஆனா சிந்திங்க, ஏதோ காலம் தவறி போக நாங்க நடக்க வேண்டிய தூரம் வாழ்க்கையில இன்னும் கொஞ்சம் தான் இருக்கு எல்லாரும். சரியா? எனக்கு முடிஞ்சு 13 வருஷம் ஆச்சு. அதனால் மிச்சம் பேரும் இருக்கக்கூடிய நாட்கள் போகக்கூடிய வேகம் தூரம் எல்லாமே அளவாத்தான் இருக்கு. அதுக்குள்ள நிறைய எங்கட மனசாட்சிக்கு மனசாட்சிக்கு அல்ல மனசாந்திக்கு துரோகம் இழைக்காம நாங்கள் சின்ன சின்ன அளவிலேயாவது அது செய்யவும். இப்ப இன்றைக்கு நேற்று சனிக்கிழமை நான் மனசால தேடினது ஒரு சின்ன சின்ன பூங்காக்கள்ல இந்த கெமாண்டே என்று நீங்க சொல்லுவீங்க, அதுல எங்களுக்கு கவுன்சில் வீட்டை போய் அனுமதி கேட்டு ஒவ்வொரு வார இறுதியிலையும் ஒரு 5-10 பிள்ளைகளோட சேர்ந்து விளையாடுவோமா, சேர்ந்து அவைகளுக்கு ஏதாவது மொழி சம்பந்தமா ஏதாவது சந்தோஷமாவே சொல்லி கொடுப்போம். உண்மையிலேயே நேற்று இருந்து இந்த மனம் அங்கல் ஆக்குதுன்னா மண்டபங்கள், காசு, சவுண்ட் சிஸ்டம் இதெல்லாம் தேவையில்லை எங்களுக்கு. சரி, அது நான் உங்களோட பகிர்ந்து கொள்றேன். ஏன் நீங்க நினைக்கிறீங்க இல்ல? யாரோ ஒரு இடத்துல பள்ளிக்கூடத்துல நீ டீச்சரா இருக்கிறீங்களா எல்லாரும்? நீங்க ஒன்று செய்ததை சொல்லுங்க. தமிழர்கள் கூட கல்விராஜன் அவர்கள் தொடங்கின பள்ளிக்கூடத்துலதான் நீங்க டீச்சரா இருந்தீங்க, ஓமோ இல்லையோ? பிறகு அதுக்கு பிறகு ஒரு பள்ளிக்கூடம், பிறகு இப்போ ஒரு பள்ளிக்கூடம், வேறு யாரும் நடத்துறதுக்கு போறோம் தானே நாங்கள். உங்களால ஏன் ஆன்லைன்ல இருந்து கொண்டு இந்த மொழி நாள் சிந்தனை மாதிரி ஒவ்வொரு வார இறுதியிலையும் ஒரு 5 பிள்ளைகளுக்கு நான் சொல்லி கொடுப்போம், பாட்டு சொல்லி கொடுப்போம், ஒரு அறிவியலை சொல்லி கொடுப்போம் வந்து இந்த ஜூம்ல வர்றதுக்கு திராணி இல்லாம இருக்கிறீங்க. நான் செய்யறேன், செய்யாம உங்களை தூண்ட இல்ல. நான் பங்கருக்குல இருந்தோன்னு உங்களை போய் பொன்னையில போராட சொல்ல இல்ல. நான் செய்யறேன். செய்யற போது அது நாமும் செய்தால் என்னன்னு கேட்கிறேன், தொடர்ச்சியா கேட்கிறேன், இத்தனை வருஷங்கள் கேட்கிறேன். ஆக்கள் வர்றீங்கள் போறீங்க. இப்ப அண்மையில 450 பேருக்கு மேல அறிவிப்பாளர்களை ஆசைப்பட்ட எல்லாருக்கும் மைக்க கொடுத்து ஏற்றி வச்சு பேரை வாங்கி கொடுத்துட்டு நான் எனக்கு கிடைச்ச ஒரு வானொலி சந்தர்ப்பத்தை அறிவிப்பாளர்கள் இல்லாமலே இழந்து போனேன் வாழ்க்கையில முதல் தடவை. இப்ப அண்மையில தான் நடந்தது. ஆனாலும் பிரச்சனை இல்லை, தேடுவேன், திருப்பியும் தேடுவேன். பட்டாவிலே பொறாமப்படுற அளவுக்கு சாகும் வரைக்கும் நான் கண்டிப்பா ஏதோ ஒன்று செய்து கொண்டே இருப்பேன். கடைசி வரைக்கும் நிறுத்த போவதும் இல்லை. இந்த இயக்கங்க வெறுட்டேக்கிலேயே இருந்த நாங்களாம். இனி யாருக்கு பயம்? உமனுக்கா? சரி, ஏதாவது ஒன்று புரிஞ்சுதோ? எல்லாம் புரிந்தது. ஏதாவது ஒன்றல்ல, எல்லாம் புரிந்தது. இப்ப ஏதாவது மாற்றத்தை கண்டுபிடிப்போமோ? மாற்ற நினைக்கிறேன். சரி, மற்றவர்கள் என்ன மௌனமா இருக்கிறீங்க? ஃப்ரீஸ் ஆயிட்டீங்களோ? அதுக்கும் மௌனம் தான். சரி, யாரும் சிலர் கோயிலுக்கு வலிக்கிட்டீங்களோ? அவர் அப்போதே சென்று வருகிறேன் என்று சொல்லிவிட்டுத்தான் போனேன். நீங்கள் அப்போது வாடிக்கையாளரோட இருந்துட்டு நினைக்கிறேன். சரி, சரி, பிரச்சனையே இல்லை. 3 பேர் இருப்போம்னா பெற்றோர் தெய்வம் முடிச்சுடுவோமா? வாசி நானும் பாரன் அல்லது தஞ்சியாரு கூப்பா 9:15. நானும் விட வர போறேன். சரி, அப்ப நான் வாசிச்சுட்டு இதை மூடி விடுறேன். அப்ப பிறகு நாங்கள் அடுத்த நிகழ்ச்சியல்ல சந்திச்சு கொள்வோம். இளையோர்களை 10 மணிக்கு நன்றி, வணக்கம். ஓம், மிக்க நன்றி. எல்லோருக்கும் வாழ்த்துக்கள். வேணுமெண்டா கேட்டுக்கொண்டிருந்தோம். நான் பெற்றோரையும் வாழ்த்து முடிக்கிறேன். எந்த ஆள் இல்லை என்று ஒவ்வொரு முறையும் நான் பிற்போட இயலாது. நான் வாசிச்சு முடிக்கிறேன். சரியா? நன்றி, வணக்கம் எல்லோருக்கும். நன்றி, வணக்கம். நன்றி, வணக்கம்.
நன்றி, வணக்கம். நன்றி, வணக்கம்.